வெல்கம் டீமியம் புஷ்பாவின் சமையல். மிளகு சூப்பு செய்யலாங்க. இப்போ பனி காலத்தில் இதுமாரி சூப்பு வச்சு குடித்தா தொண்டை கரகரப்புலாம் போவோம், ஜீரணம் ஆகலாம் கூட அது சரியாகும். இப்போ சூப்பு செய்ய போகிறேன். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு இதுமாரி எடுத்து கரைச்சிக்கணுங்க. புளி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கிட்டுங்க. புளி நல்லா கொதித்து பாதி அளவு வந்துடுது. இப்போ துவரம் பருப்பு தண்ணி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியும் பருப்பு தண்ணியும் நல்லா கொதித்து வந்தது. இந்த நேரத்தில் மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் ஜீரக பவுட்ரு எடுத்துக்கணும். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இது மூணுத்தையும் புளி தண்ணியில் போட்டுக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி சூப்பில் சேர்த்துக்கிறேன். நெய்யில் தாளித்த கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை தாளித்த பொருளை சூப்பில் சேர்த்துக்கிறேன். சூப்பு ரெடி ஆகிடுங்க. மிளகு சூப்பு ரெடி ஆகிடுதுங்க. இப்போ பனிக்காலமாக இருக்குது. அடிக்கடி இதேமாரி மிளகு சூப்பு வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தொண்டை கரகரப்பு இருந்தால் சரியாகும். குளிர் காய்ச்சல் இருந்தால் கூட இது குடித்து பார்த்தா சரியாகுங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செய்து குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.